லௌதேத்தூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல்லுலகில் வாழும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக. அன்பு நேயர்களே, இன்றைய நம் ஒளிபரப்பில் இடம்பெற இருப்பவை தடம் தந்த தகைமை, திருத்தந்தையின் புதன் மறைக்கல்வி உரை, திரு அவையில் யூபிலியாண்டு 2025 மற்றும் செய்திகள். தடம் தந்த தகைமை, எருசலேமில் அரசர் தாவீதின் செயல்கள். தீர் மன்னன் ஈராம் தாவீதிடம் தூதர்களையும் அவருக்கு ஓர் அரண்மனை கட்ட கேதுரு மரங்களையும் மற்றும் கொத்தனார் தச்சரையும் அனுப்பி வைத்தார். இதனால் ஆண்டவர் இஸ்ரேலின் மேல் தம்மை அரசராக உறுதிப்படுத்தினார் என்றும் அவருடைய மக்களாகிய இஸ்ரேலின் பொருட்டு தமது அரசை மிகவும் சிறந்தோங்கச் செய்தார் என்றும் தாவீது அரசர் அறிந்து கொண்டார். எருசலேமிலும் தாவீது பல பெண்களை மணந்து கொண்டார். அவருக்கு புதல்வர் புதல்வியர் பலர் பிறந்தனர். தாவீது இஸ்ரேல் முழுவதற்கும் அரசராக திருப்பொழிவு செய்யப்பட்டதை பெலிஸ்தியர் கேள்விப்பட்டபோது அவர்கள் அனைவரும் தாவீதை தேடி பிடிக்கும்படி வந்தனர். தாவீது அதை அறிந்து அவர்களை எதிர்க்கச் சென்றார். பெலிஸ்தியர் வந்து ரபாயும் பள்ளத்தாக்கில் கொள்ளையிட்டனர். தாவீது கடவுளிடம், நான் பெலிஸ்தியரை எதிர்த்துச் செல்லலாமா? அவர்களை என் கையில் ஒப்புவிப்பீரா என்று கேட்டார். ஆண்டவர் அதற்கு பதிலுரையாக, போ, அவர்களை உன் கையில் ஒப்புவிப்பேன் என்றார். திருத்தந்தையின் புதன் மறைக்கல்வி உரை, இரக்கமுள்ள தந்தை. ஏப்ரல் 16 புனித புதன்கிழமையன்று நமது எதிர்நோக்கு இயேசு கிறிஸ்து எனும் யூபிலியாண்டு தொடர் மறைக்கல்வியின் 2வது பகுதியாக இயேசுவின் வாழ்க்கை உவமைகள் எனும் பகுதி பற்றி எடுத்துரைத்துள்ளார் திருத்தந்தை பிரான்சிஸ். யூபிலியாண்டு 2025 முன்னிட்டு இயேசுவின் குழந்தை பருவம், இயேசுவின் சந்திப்புகள் பற்றி கடந்த வாரங்களில் தனது கருத்துக்களை எடுத்துரைத்து வந்துள்ள திருத்தந்தை அவர்கள் இன்று இயேசுவின் வாழ்க்கை உவமைகள் என்னும் அடுத்த பகுதியில் லூக்கா நற்செய்தியில் இடம்பெறும் காணாமற் போன மகன் உவமை பற்றி எடுத்துரைத்துள்ளார். இரக்கமுள்ள தந்தை எடுத்துரைக்கும் வார்த்தைகளான காணாமற் போயிருந்தான், மீண்டும் கிடைத்துள்ளான் என்ற இறை வார்த்தையை முன்னிறுத்தி தனது கருத்துக்களை எடுத்துரைத்துள்ளார் திருத்தந்தை. தப்பாக வாழ்ந்து வெகு தூரம் சென்று விட்டேன். அப்பா நீ இருக்க, தப்பாக வாழ்ந்து வெகு தூரம் சென்று விட்டேன். இப்போது வருந்தி வருகின்றேன், இப்போது வருந்தி வருகின்றேன், ஏற்றிட வேண்டுகின்றேன். திருத்தந்தையின் மறைக்கல்வி உரை கருத்துக்களுக்கு இப்போது நாம் செவி சாய்ப்போம். அன்பான சகோதர சகோதரிகளே, நற்செய்தியில் இயேசு சந்தித்த நபர்களை பற்றி அண்மைய வாரங்களில் அறிந்து வந்த நாம் இயேசு கூறிய சில உவமைகள் பற்றிய கருத்துக்களை இனி வரும் வாரங்களில் காண்போம். இயேசுவின் உவமைகள் அன்றாட யதார்த்த வாழ்வில் இடம்பெறும் மனிதர்களின் சாயல்களையும் அவர்கள் வாழும் சூழல்களையும் உள்ளடக்கியது. எனவேதான் அவ்வுவமைகள் நமது வாழ்வை தொடுபவைகளாக இருக்கின்றன. அவ்வுவமையில் இடம்பெறும் மனிதர்கள் போல வாழவும் தூண்டுகின்றன. நாம் எந்த நிலையில் இருக்கின்றோம் என்ற நமது வாழ்விற்கான ஒரு நிலைப்பாட்டை எடுக்க வலியுறுத்துகின்றன. உவமைகளிலேயே மிகவும் பிரபலமான ஓர் உவமையுடன் நமது இந்த உவமைகள் பகுதியை தொடங்குவோம். நாம் குழந்தைகளாக இருந்தபோது நம் அனைவரின் நினைவில் இருக்கும் ஓர் உவமைதான் தந்தை மற்றும் 2 மகன்களின் உவமை. இறை தந்தையின் இரக்கம் எனும் நற்செய்தியின் இதயத்தை இயேசுவின் இந்த உவமையில் நாம் காணலாம். இயேசு இந்த காணாமற் போன மகன் உவமையை பரிசேயர்களுக்கும் மறைநூல் அறிஞர்களுக்கும் சொல்கிறார் என்று நற்செய்தியாளர் லூக்கா எடுத்துரைக்கிறார். ஏனெனில் அவர்கள் இயேசு பாவிகளுடன் உணவருந்துவதை பற்றி முணுமுணுக்கிறார்கள். எனவே இந்த உவமையை
கடவுளின் இரக்கத்தை விட்டு தொலைந்து போனவர்கள், ஆனால் அதை அறியாமல் மற்றவர்களை தீர்ப்பிடுபவர்கள் ஆகியோருக்காக எழுதப்பட்ட ஊமை என்று கூட கூறலாம். இந்நற்செய்தியானது எதிர்நோக்கின் செய்தியை வழங்குகிறது. ஏனெனில் நாம் எங்கு எப்படி தொலைந்து போனாலும் கடவுள் எப்போதும் நம்மை தேடி வருகிறார் என்பதை நமக்கு எடுத்துரைக்கின்றது இந்த உவமை. ஓர் ஆட்டைப் போல நாம் தொலைந்து போயிருக்கலாம். புல் மேயும் பாதையிலிருந்து விலகிச் சென்ற ஓர் ஆடாக, சோர்வு காரணமாக தனது மந்தையிலிருந்து பின்தங்கிய ஆடாக நாம் காணாமல் போயிருக்கலாம். அல்லது தரையில் விழுந்து தேடி கண்டறிய முடிந்திராத ஒரு தொலைந்து போன திராக்மாவைப் போல, அல்லது யாரோ ஒருவரால் எங்காவது வைக்கப்பட்டு எங்கே வைக்கப்பட்டோம் என்பது மறக்கப்பட்ட ஒரு நாணயமாக நாம் காணாமல் போயிருக்கலாம். இன்று நாம் காணும் தந்தையின் 2 மகன்களில் ஒருவராக கூட காணாமல் போயிருந்திருக்கலாம். இளைய மகன் ஓர் உறவிற்குள் இருப்பதால் மிகவும் சோர்வடைந்தவராக, அந்த உறவில் அதிகமான கோரிக்கைகளை உணர்ந்தவராக காணாமல் போகிறார். மூத்த மகனோ தனது இதயத்தில் பெருமையும் வெறுப்பும் கொண்டிருந்ததால் வீட்டில் இருப்பது தேவையற்றது என்று எண்ணி காணாமல் போகிறார். பாவத்தின் அகல பாதையிலே பாதாளம் சேர்ந்து விட்டேன், பன்றிகள் போல சகதியிலே பல்லாண்டு வாழ்ந்து விட்டேன். திரும்பி நான் திரும்புகின்றேன், என்னை இதயவாய் தாங்கிடுவாய். மகன் என்ற நிலை இழந்தேன், என்னை மனதாறு ஏற்றிடுவாய். அன்பு என்பது எப்போதும் ஓர் அர்ப்பணிப்பு. அன்புடன் மற்றவரை நாம் சந்திக்கச் செல்லும் போது ஏதாவது ஒன்றினை கண்டிப்பாக நாம் இழக்க வேண்டியிருக்கும். உவமையில் வரும் இளைய மகன் குழந்தை பருவம் மற்றும் இளமை பருவத்தின் சில நிகழ்வுகளில் நமக்கு நடப்பது போல தன்னை பற்றி மட்டுமே நினைக்கின்றார். இளைய மகன் போல வாழும் பல பெரியவர்கள் நம்மை சுற்றிலும் இருப்பதை நாம் காண்கின்றோம். சுயநலவாதிகளாக அவர்கள் இருப்பதால் ஓர் உறவை எப்படி தொடர்வது என்பதை அறியாமல் தவறிவிடுகிறார்கள். அந்த உறவில் தங்களை கண்டுபிடிப்பதற்கு பதிலாக இழந்து ஏமாற்றமடைகிறார்கள். ஏனென்றால் நாம் ஒருவருக்காக வாழும்போது மட்டும்தான் நாம் உண்மையிலேயே வாழ்கிறோம். இளைய மகன் நம் அனைவரையும் போலவே அன்பிற்காக இயங்குகிறார், அன்பு செய்யப்பட விரும்புகிறார். அன்பு என்பது ஒரு விலைமதிப்பற்ற பரிசு. அதை நாம் கவனமாக கையாள வேண்டும். அந்த அன்பை மதிக்காமல் வீணாக்குகிறார் இளைய மகன். யாரும் தன்னை பற்றி கவலைப்படாத அந்த பஞ்ச காலத்தில் அந்த அன்பு அவரிடத்தில் இல்லாதது பற்றி அவர் சிந்திக்கிறார். அப்படியான சூழல்களில் நாம் கண்ணில் காணும் எஜமானரிடம் அன்பிற்காக நம்மை இணைத்துக் கொள்ளும் அபாயம் ஏற்படும் வாய்ப்பு உள்ளது. இந்த அனுபவங்கள் நாம் செய்த குற்றங்களுக்கு கண்டிப்பாக நாம் பரிகாரம் செய்ய வேண்டும் என்றோ, உண்மையான அன்பு எங்கும் இருக்க முடியாது என்பதை போன்றோ நம் மனதில் எண்ணங்களை எழச் செய்கின்றன. பணியாளர்களாக, அடிமைகளாக மட்டுமே நாம் நமது உறவுகளில் இருக்க முடியும் என்ற சிதைந்த நம்பிக்கையை நமக்குள் எழுப்புகின்றன. உண்மையில் இளைய மகன் தனது வாழ்வின் பாழடைந்த நிலையின் எல்லையை தொட்டவுடன் தந்தையின் அன்பினை நினைக்கின்றார். தனது தந்தையின் வீட்டில் பணியாளர்கள் கூட அன்புடன் பராமரிக்கப்படுவதை நினைவு கூர்ந்து அத்தகைய அன்பின் சிறு சிதறல்களையாவது தானும் பெற எண்ணுகிறார். எனவே தந்தையின் இல்லத்திற்கு திரும்ப நினைக்கிறார். மோகத்தின் மாய சேற்றினிலே மயங்கி நான் மதியிழந்தேன், போதையின் அடிமை பாதையிலே மனம் போல வாழ்ந்து வந்தேன். கலங்கி நான் கதறுகின்றேன், என்னை கனிவாய் காத்திடுவாய். மனம் நொந்து வருந்துகின்றேன், என்னை மனதார ஏற்றிடுவாய். நம்மை உண்மையாக அன்பு செய்பவர்களால் மட்டுமே அன்பை பற்றிய நமது தவறான பார்வையிலிருந்து நம்மை விடுவிக்க முடியும். கடவுளுடனான நமது உறவில் இந்த அனுபவத்தினை நாம் சிறப்பாக உணர முடியும். சிறந்த ஓவியரான ரெம்பிராண்ட் ஒரு பிரபலமான ஓவியத்தில் இவ்வுவமையில் இடம்பெறும் இளைய மகனின் வருகையை அழகாக வடித்துள்ளார். குறிப்பாக அதில் இடம்பெறும் 2 விவரங்களில் ஒன்று இளைய மகனின் தலை. அவரது தலைமுடியானது தவம் செய்யும் துறவியைப் போல மொட்டையடிக்கப்பட்டுள்ளது. ஒரு நிலையிலிருந்து பார்த்தால் அது ஒரு குழந்தையின் தலையைப் போலவும் தெரிகிறது. ஏனெனில் இந்த மகன் மீண்டும் பிறந்துள்ளார் என்பதை அடையாளப்படுத்துகின்றது. 2வது, தந்தையின் கரங்கள்.
ஒரு கரம் ஆணின் கரத்தைப் போன்றும் மற்றொரு கரம் பெண்ணின் கரத்தைப் போலவும் சித்தரிக்கப்பட்டுள்ளது. ஆணின் வலிமையையும் பெண்ணின் மென்மையையும் பெற்றது தந்தையின் கரங்களும் அரவணைப்பும் என்பதை விவரிக்கின்றன. இந்த ஊமை யாருக்காக சொல்லப்படுகிறதோ அவர்களை அடையாளப்படுத்துகின்றார் மூத்த மகன். அவர் எப்போதும் தன் தந்தையின் வீட்டிலேயே இருந்தார். ஆனால் தந்தையிடமிருந்தும் அவரது இதயத்திலிருந்தும் தொலைவில் இருந்தார். இந்த மூத்த மகனும் வெளியேற விரும்பி இருக்கலாம். ஆனால் பயம் அல்லது கடமை காரணமாக அந்த உறவிலேயே அவர் அங்கேயே இருக்கின்றார். நமது விருப்பத்திற்கு எதிராக நாம் ஓரிடத்தில் நம்மை தகவமைத்துக் கொள்ளும் போது நமக்குள் கோபத்தை வளர்த்து கொள்ள தொடங்குகிறோம். உடனடியாகவோ அல்லது பின்னரோ இந்த கோபம் ஒரு நாள் வெடிக்கும். இந்நிகழ்வின் இறுதியில் வீட்டிற்குள் வர மனமில்லாமல் வீட்டை விட்டு வெளியே நிற்பவர் மூத்த மகனாகத்தான் இருக்கிறார். ஏனெனில் அவர்தான் தனது தந்தையின் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ளவில்லை. தந்தை வெளியே சென்று மூத்த மகனை சந்திக்கிறார். அவர் அவரை கடிந்து பேசவில்லை. அவரது கடமையை செய்ய அழைக்கவில்லை. மாறாக தந்தையாகிய தனது அன்பை மூத்த மகன் உணர வேண்டும் என்று விரும்புகிறார். அவர் அவரை உள்ளே அழைத்து கதவை திறந்து வைக்கிறார். இறை தந்தையின் அந்த கதவு நமக்காகவும் திறந்தே இருக்கிறது. உண்மையில் இதுதான் எதிர்நோக்கின் நோக்கம். இறை தந்தை நமக்காக காத்திருக்கிறார். தூரத்திலிருந்து நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். தனது இதய கதவை எப்போதும் திறந்து வைத்திருக்கின்றார் என்ற எதிர்நோக்கு கொண்டவர்களாக நாம் வாழ வேண்டும். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த அழகான ஓமை கதையில் நாம் எங்கே இருக்கின்றோம் என்று நம்மை நாமே கேட்டுக்கொள்வோம். இறை தந்தையின் இல்லத்திற்கு திரும்பும் வழியை கண்டுபிடிக்கும் அருளினை அவரிடமே நாம் கேட்போம். இவ்வாறு தனது மறைக்கல்வி உரை கருத்துக்களை நிறைவு செய்துள்ளார் திருத்தந்தை பிரான்சிஸ். திரு அவையில் யூபிலி ஆண்டு 2025 ஆணைமடல் பகுதி 24. பாவம் அதன் அடையாளத்தை எப்போதும் விட்டுச் செல்கிறது. அதன் விளைவுகளை கொண்டு வருகிறது. வெளிப்புறமாக மட்டுமல்லாமல் உள்புறமாகவும் பாவத்தின் விளைவுகளால் தீமைகள் ஏற்படுகின்றன. ஒவ்வொரு பாவமும் மிக கொடியது. படைப்பிற்கும் அதில் உள்ள உயிரினங்களுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தி ஆரோக்கியமற்ற சூழலை அது ஏற்படுத்துகிறது. பாவங்களுக்கு கழுவாயாக தூய்மைப்படுத்துதல் மிக அவசியம். பூமியில் வாழ்கின்ற போதும் இறப்பிற்கு பின்னும் நரகத்திற்கு செல்லும் போதும் பாவத்திலிருந்து நம்மையே நாம் தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும். மன்னிப்பு நிறைந்த அனுபவம் இதயத்தையும் மனதையும் மன்னிப்பதற்காக மட்டுமே திறக்கும். மன்னிப்பு கடந்த காலத்தை மாற்றாது. ஏற்கனவே நடந்ததை மாற்ற அதனால் முடியாது. ஆனால் எதிர்காலத்தை மாற்ற உதவும். கடந்த சிறப்பு யூபிலி ஆண்டில் நிறுவப்பட்ட இறை இரக்கத்தின் மறைப்பணியாளர்கள் ஒரு முக்கியமான பணியை செய்து வருகிறார்கள். திறந்த இதயத்துடனும் மனம் திரும்பிய ஆன்மாவுடனும் அவர்களிடம் பாவ மன்னிப்பு பெற வரும் மக்களின் எதிர்நோக்கை மீட்டெடுத்து அவர்களுக்கு பாவ மன்னிப்பு வழங்கி வருகிறார்கள். தொடர்ந்து நல்லிணக்கத்தின் கருவிகளாக இருக்கும் அம்மறைப்பணியாளர்கள் இறை தந்தையின் இரக்கத்திலிருந்து வரும் நம்பிக்கை நிறைந்த இதயத்துடன் எதிர்காலத்தை பார்க்க மக்களுக்கு உதவுகிறார்கள். இரக்கமுள்ள தந்தை என்ற தலைப்பில் திருத்தந்தையின் புதன் மறைக்கல்வி உரை, ஆணைமடல் பகுதி 24 என்ற தலைப்பில் திரு அவையில் யூபிலி ஆண்டு 2025 என்னும் நிகழ்வுகளை இன்று உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி. செய்திகள். தீவிர மூச்சுக்குழல் அழற்சி நோய் காரணமாக ரோமை ஜெமலி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த போது தனக்கு சிகிச்சை அளித்த ஏறத்தாழ 70 மருத்துவர்கள், ஊழியர்கள் மற்றும் நிர்வாகிகளை வத்திக்கானுக்கு அழைத்து நன்றி தெரிவித்துள்ளார் திருத்தந்தை பிரான்சிஸ். ஏப்ரல் 16 புதன்கிழமை இன்று காலை திருப்பீடத்தில் இடம்பெற்ற இந்த சந்திப்பின் போது அவர்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்ட திருத்தந்தை அவர்கள் அனைவருக்காகவும் ஜெபிப்பதாகவும் உறுதியளித்தார். கடந்த பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதி முதல் ரோமை ஜெமலி மருத்துவமனையில் 38 நாட்களாக சிகிச்சை பெற்று வந்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் மார்ச் 23 ஞாயிறன்று தனது இல்லம் திரும்பிய பிறகு
அவரது சுவாசம் மற்றும் இயக்கம் தொடர்பான நிலைகளில் தொடர்ந்து நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது திருப்பீடச் செய்தி தொடர்பகம். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் தொடர்ந்து தனது அலுவலக பணிகளில் ஈடுபட்டு வருவதாகவும் திரு அவையின் உயர்மட்ட அதிகாரிகளுடன் அவர் அவ்வப்போது பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டு வருவதாகவும் உரைக்கின்றது அதன் அறிக்கை. பிலிப்பீன்ஸ் தல திரு அவையினர் மற்றும் குடிமை குழுக்கள் வரவிருக்கும் மே மாத இடைக்கால தேர்தல்களில் போட்டியிடும் வேட்பாளர்களை இப்புனித வாரத்தில் தங்களின் மனங்களில் இருத்தி சிந்திக்குமாறு கிடாபவன் மறைமாவட்டத்தின் ஆயரும் அந்நாட்டிற்கான காரித்தாஸ் அமைப்பின் தலைவருமான ஆயர் ஜோஸ் கோலின் பகாஃபோரோ அவர்கள் விண்ணப்பித்துள்ளார். குறிப்பாக தேர்தல் தொடர்பான வன்முறைகள் அதிகரித்து வரும் நிலையில் இப்புனித வாரத்தை இதற்குரிய தருணமாக பயன்படுத்துமாறும் வேண்டுகோள் ஒன்றையும் விடுத்துள்ளார் ஆயர் பகாஃபோரோ. அதேவேளையில் வேட்பாளர்கள் அனைவரும் தன்னலமற்ற பொது சேவைக்கான தங்கள் உறுதிப்பாட்டை புதுப்பித்து தேர்தல் செயல்முறையின் நேர்மையை நிலைநிறுத்த வேண்டியதன் அவசியத்தையும் வலியுறுத்தியுள்ளார் ஆயர் பகாஃபோரோ. மேலும் ஸ்பார்க் என்ற இளைஞர் குழுவும் அமைதியான அனைவரையும் உள்ளடக்கிய தேர்தல்களுக்கு அழைப்பு விடுத்துள்ளதுடன் குறிப்பாக பெண்கள் மற்றும் இளைஞர்களுக்கு எதிரான தனிப்பட்ட தாக்குதல்கள் மற்றும் பாகுபாடுகளில் கவனம் செலுத்துவதை விமர்சித்துள்ளது. கிழக்கு காங்கோ ஜனநாயக குடியரசில் இடம்பெற்று வரும் வன்முறைகளுக்கு மத்தியில் குருத்தி ஞாயிறன்று நிகழ்ந்த திருப்பலியின் போது நம்பிக்கை இழக்க வேண்டாம் என்று விசுவாசிகளிடம் கேட்டுக்கொண்டார் பியூடெம்போ பெனியின் ஆயர் மெல்கிசெதேக் சிகுலி பழுகு. வடக்கு கிவுவில் மோதலில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தனது உடனிருப்பை வெளிப்படுத்திய ஆயர் பழுகு அவர்கள் கிறிஸ்தவர்கள் நம்பிக்கையுடன் இருக்க வேண்டும் என்றும் இறுதியில் தீமை வெற்றி பெறாது நன்மையே வெற்றி பெறும் என்றும் வலியுறுத்தி கூறினார். தெற்கு குவிவில் சீரற்ற வன்முறை காரணமாக பொதுமக்கள் கிளர்ச்சியாளர்கள் மற்றும் அரசு படைகள் இரண்டையும் கண்டு பெரிதும் அச்சமடைகின்றனர் என்றும் அங்கு நெருக்கடிகள் இருந்த போதிலும் தல திரு அவை தொடர்ந்து செயல்பட்டு பாதிக்கப்படும் மக்களுக்கு ஆதரவளித்து வருகிறது என்றும் உரைத்தார் ஆயர் பழுகு. கோமாவை M23 கிளர்ச்சி குழு தனது கட்டுப்பாட்டில் எடுத்துள்ள நிலையில் அங்கு நிகழ்ந்த அண்மைய மோதல்களில் குறைந்தது 50 பேர் கொல்லப்பட்டனர் என்றும் அரசு ஆதரவு வாசலெண்டோ போராளிகள் நகரின் சில பகுதிகளை மீண்டும் கைப்பற்ற முயன்றபோது மோதல் தொடங்கியதாகவும் கூறப்படுகின்றது. ஒரு மனிதத்தன்மையற்ற மோதலுக்கு மத்தியில் சூடான் முழுவதும் லட்சக்கணக்கான மக்கள் இடம்பெயர்ந்து வறுமை மற்றும் இறப்பின் அச்சுறுத்தலை எதிர்கொண்டு வருகின்றனர் என்று கூறியுள்ளார் ஜூபாவை தளமாக கொண்டு செயல்படும் தெற்கு சூடானுக்கான கிறிஸ்தவ பிறரன்பு நிறுவனத்தின் இயக்குனர் ஜேம்ஸ் வானி. சூடானில் நிகழ்ந்து வரும் மோதலின் 2 ஆண்டு நிறைவை குறிக்கும் வகையில் லண்டனில் நடைபெற்ற உச்சிமாநாட்டில் வெளியுறவு செயலர் டேவிட் லாமி அவர்கள் ஆப்பிரிக்க ஒன்றியம் மற்றும் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளின் மூத்த பிரதிநிதிகளுக்கு உரையாற்றிய பிறகு இவ்வாறு தனது கருத்தை வெளிப்படுத்தினார் வானி. முக்கியமாக சூடானில் மோதல் தீவிரமடைந்து வரும் நிலையில் தேவையான அமைதியை உருவாக்கவும் பாதுகாக்கவும் மோதலை தூண்டக்கூடிய நிதி அல்லது இராணுவ ஆதரவை பிற நாடுகள் வழங்குவதை தடுக்கவும் தேசிய மற்றும் அனைத்துலக அமைதி செயல்முறைகளில் தீவிரமான தூதரக உறவுகளுக்கான முதலீடு நமக்கு தேவை என்றும் கூறினார் வானி. கடந்த 2 ஆண்டுகளாக சூடான் இராணுவத்திற்கும் துணை இராணுவ விரைவு ஆதரவு படைகளுக்கும் இடையே தொடர்ந்து இடம்பெற்று வரும் மோதல்கள் அங்கு மிக பெரும் நெருக்கடி நிலைகளை ஏற்படுத்தியுள்ளன என்று கவலை தெரிவித்துள்ளன காரித்தாஸ் மற்றும் அதன் தோழமை அமைப்புகள். இப்போரால் 5,10,00,000க்கும் அதிகமான மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் மற்றும் பல்லாயிரக்கணக்கானோர் கொல்லப்பட்டுள்ளனர் என்று உரைக்கும் அதன் அறிக்கைகள் இச்சூழலால் பரவலான வறுமை ஏற்பட்டுள்ளது என்றும் 1,03,00,000 பேர் இடம்பெயர்ந்துள்ளனர் என்றும் சுட்டிக்காட்டியுள்ளன. நெருக்கடிகள் குறித்த உண்மை தகவல்களை உடனுக்குடன் கொடுக்கும் நிலையில் ஊடகங்கள் இல்லை என்றும் இப்போரால் அண்டை நாடுகளும் பாதிப்புக்குள்ளாகியுள்ளன என்றும் தெரிவிக்கும் அவற்றின் அறிக்கைகள் ஏறத்தாழ 40 லட்சம் சூடானியர்கள் இடம்பெயர்ந்து சென்றுள்ளதால் மனிதாபிமான நெருக்கடிகள் அங்கு மிகவும் மோசமாக அதிகரித்துள்ளதாகவும் எடுத்துக்காட்டுகின்றன. நேயர்களே, இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகின்றது. உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. வணக்கம்.